நீங்கள் செய்த பணி முடியவில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? நீங்கள் ஆரம்பித்த வேலை தடைபட்டு நின்று விட்டதா? நீங்கள் நினைத்த காரியம் செயல் வடிவம் பெறாமலேயே இருக்கிறதா? கவலை வேண்டாம். இவை அனைத்தும் உங்களுடைய எண்ணத்தினாலோ அல்லது திறமையினாலோ உண்டானது அல்ல. அது இறைவனுடைய திட்டம். இறைவன் உங்களோடு இருக்கிறார். இறைவன் உங்களுக்கு கொடுத்த பணி தற்காலிகமானது அல்ல. நீங்கள் ஒரு காலத்தில் ஜெபத்தோடும் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் தொடங்கிய செயல். சோதனைகள், தோல்விகள், மனிதர்களின் வார்த்தைகள், வாழ்க்கையின் அழுத்தங்கள் என பல்வேறு சூழ்நிலைகளாலும் காரணங்களாலும் தடைபட்டிருக்கலாம். நீங்கள் மனம் நொந்து வாழ்வை வெறுத்து தனித்திருக்கலாம். நோயினாலோ பிரிவினாலோ குடும்ப சூழ்நிலையினாலோ நின்ற வேலை எப்போது மீண்டும் தொடங்கும் என்று காத்து கொண்டிருக்கலாம். என்னால் எதுவும் செய்ய இயலவில்லையே என்று மனம் வருந்தலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்று நம் ஆண்டவர் கூறுகிறார். நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம், அவரையே இறுக பற்றிக்கொள்வோம். நீங்கள் செய்யும் செயலில் எவ்வளவு தடைகள் வந்தாலும், நீங்கள் வாழ்வில் பின்னோக்கி சென்றதாக நினைத்து கொண்டாலும், கடவுள் உங்களை மறக்கவில்லை. கடவுளுடைய நோக்கம் தடைகளை ஏற்படுத்துவதல்ல. நீங்கள் மௌனமாக இருந்த காலங்களில் அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். நீங்கள் செய்யும் செயலில் தாமதம் இருந்தது, ஆனால் அது முற்றிலும் அழிந்து போகவில்லை. உங்களை அவர் கண்காணிக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் காண்கின்றார். திருப்பாடல் 126:5-6 கடவுள் நமக்கு கூறுகிறார், கண்ணீருடன் விதைப்பவர்கள் சந்தோஷத்துடன் அறுப்பார்கள். கண்ணீருடன் விதைக்கப்பட்ட விதைகள் சரியான நேரத்தில் நிறைவான சந்தோஷத்துடன் அறுவடையாய் மாறும். அந்த நாள் உங்கள் துக்கம் அனைத்தும் விலகி ஆனந்த சந்தோஷத்துடனே இருப்பீர்கள். இந்த தாமதம் நீங்கள் கழுகுகள் போல சுதந்திரமாக உயரே பறந்து போக அவர் உங்களை தயார்படுத்துகிறார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், வெற்றியை காண்பீர்கள். எனவே இனி முடியாது, எனக்கு சக்தி இல்லை, காலம் கடந்துவிட்டது என்று மனம் நோக தேவையில்லை. வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று 2 கொரிந்தியர் 12:9 சொன்னது போல, உங்கள் சோதனையில்தான் உங்கள் வெற்றி உறுதியாய் வெளிப்படும். நீங்கள் செய்யும் சிறு முயற்சியும் நீங்கள் எடுத்து வைக்கும் சிறு அடியும் ஒருபோதும் வீணாகாது. அது இறைவனுடைய கைகளால் மிகப்பெரிய அதிசயமாக மாறும். மனிதர்கள் உங்களை மறந்தாலும் கடவுள் மறக்கவில்லை. மனிதர்கள் கைவிட்டாலும் கடவுள் கைவிடுவதில்லை. அவர் தொடங்க வைத்த பணியை அவர்தான் முடிப்பார். தொடங்கிய பணி நின்று விட்டதே, நினைத்த செயலை இன்னும் ஆரம்பிக்க முடியவில்லையே என்று கலங்க வேண்டாம். உங்கள் கனவுகள் அவருக்கு தெரியும். அதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். ஆகையால் இன்றே தயங்காமல் மீண்டும் தொடங்குங்கள். பழைய தோல்விகளை சுமையாக நினைக்காதீர்கள். கடந்த காலத்தின் பயங்களை, எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு எதிர்காலத்தின் நம்பிக்கையை பிடித்து கொள்ளுங்கள்.
இறைவன் உங்களுடன் இருக்கிறார். உங்களுக்காக நலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இறைவனின் பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். அவர் உங்கள் கைகளின் செயல்களை நிலைநாட்டுவார். அவர் பின்னால் இருந்து உங்களை தாங்குகிறார். நிறுத்தப்பட்ட பணி மீண்டும் உயிர் பெறும். தாமதமான கனவு நிறைவேறும். இறைவன் தொடங்க வைத்ததை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். தொடங்குங்கள், முன்னேறுங்கள். வெற்றி பாதையில் நம்பிக்கையுடன் பயணிப்போம்.